அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மகர ராசிக்காரர்களுக்கான குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆங்கில புத்தாண்டு எந்த அளவுக்கு கோலாகலமாக கொண்டாடப்படுதோ அதே அளவுக்கு சித்திரை திருநாள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தமிழ் புத்தாண்டு விமர்சையாக கொண்டாடப்படும். தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாத பிறப்பு, சித்திரை திருநாள் இவை அனைத்துமே ஜோதிட ரீதியான கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படை கொண்டாடப்படுது. ஒவ்வொரு கிரகத்தின் பெயர்ச்சியும் அனைத்து ராசிகள்லையுமே கணிசமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துது. புதிய ஆண்டு பிறக்கும் போது மற்றும் ஒவ்வொரு கிரகம் பெயர்ச்சி நடக்கும் போதும் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், வேலை கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, வீடு கட்ட முடியுமா, குழந்தை பெயர் கிடைக்க பெறுமா போன்ற பல கேள்விகள் எழும். ஏப்ரல் 14 அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் தான் குரோதி வருடம். கடந்த சில வாரங்களாக பெரும்பாலான கிரகங்கள் அடுத்தடுத்து ஒரு சில நாட்கள் இடைவெளி பெயர்ச்சி அடைந்திருக்கு. தமிழ் புத்தாண்டின் முதல் நாள் சூரியன் உச்சமடையும் மேஷராசிக்கு செல்கிறாரு. புத்தாண்டின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் வலுவான நிலைகளை அமைந்திருக்கு. தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான மாற்றத்தையும் எவ்விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவை 2-3 வாரம் முதல் மாதம் ஒரு முறை பெயர்ச்சியாகும். மேலும் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு மற்றும் கேது பெயர்ச்சி ஆகியவை அடிப்படையில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி அமையப்பெறப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் புத்தாண்டு பொதுவாக பல்வேறு ராசிகளுக்கு வாழ்க்கையை புரட்டி போடும். அதுவும் மகர ராசிக்கு இந்த முறை தமிழ் புத்தாண்டில் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். பொதுவாக தமிழ் வருடங்கள் பிறக்கும் போது கிரகங்களினுடைய நிலையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் மாற்றங்களை அடையும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 வருடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 60 வருடங்களும் மாறி மாறி சுழற்சியில் வருவது வழக்கம். இதில் 38வது வருடமான குரோதி வருடம் தான் தற்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த புத்தாண்டில் கேது, ராகு, சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து உங்களுடைய பலன்கள் வேறுபடுதுங்க. இந்த புதிய ஆண்டில் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். சண்டைக்கு செல்லவும் வேண்டாம். யார் மனதையும் புண்படுத்தவும் கூடாது. யோசித்து முடிவெடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. சில விஷயங்கள் எதிர்மறையாகத்தான் நடக்கும். அந்த மாதிரியான தருணங்களில் பொறுமையும் பொறுப்பும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அனைத்து விஷயத்திலையுமே நிதானமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு புத்திர ஸ்தானத்தில் வருகிறாரு. ஆனால் இதனால் ஆரோக்கிய பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பாதகமான பலன்களும் கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யும். அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவில் சிக்கல்கள் உருவாகலாம். அதனால் கவனமாக யோசித்து பேசுங்க. வயிற்று பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒரு சில நேரங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு திடீர் மயக்கம் கூட ஏற்படலாம். கிட்னி பிரச்சனைகளும் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் குறைவோடு இருக்கக்கூடாது. சிறு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக உரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமாகிறது. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அகலக்கால் எந்த ஒரு விஷயத்துலையுமே வைக்க வேண்டாம். வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக செல்ல பாருங்கள். மனநலனில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய மனதை சாந்தமாக அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உங்களுக்கு அதே சமயம் மனநலனில் பிரச்சனை உருவாகலாம். அப்படிங்கிறதுனால
நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வது, யோகா, பிரயாணம் செய்வது போன்றவைகளை ஈடுபடுத்துங்க. அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் சரிங்க, நிம்மதி இல்லாத நிலை தான் உங்களுக்கு இருக்கும். தூக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா, சரியான தூக்கம் உங்களுக்கு இருக்காது, நிம்மதியாக தூங்கவும் முடியாது, கண் மூடினாலும் உங்களால் தூக்கத்தை அனுசரிக்க முடியாது. அந்த வகையான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகலாம். குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருட ஆண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மகர ராசி அன்பர்களே, இந்த வருடத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கடந்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உஷாராக, விழிப்புணர்வுடன், எச்சரிக்கையாக, குறிப்பாக புத்திசாலித்தனத்துடன் கடந்து செல்கிறீர்களோ எதிர்வரக்கூடிய காலம் உங்களுக்கு அவ்வளவு சுபட்சமாக அமையப்பெறும். பெரிய வாழ்க்கையை காத்து கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு நீங்கள் இந்த குரோதி வருட மழையை நீங்கள் கடந்து தான் ஆகணும். இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக நீங்கள் தீர்த்து கொண்டு தான் தீரணும். அதே மாதிரி அனைத்து விஷயத்தையுமே நல்ல முறையில் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் பொறுமையுடன் அணுக வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு நடக்க போகும் நல்ல விஷயங்களும் பார்த்திங்கன்னா புதிய வீடு கற்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். நிலம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. சொத்துக்களுக்கு அதிபதியாகக்கூடிய வாய்ப்பும் உங்களை தேடி வரும். எதிர்காலத்தை புரட்டி போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடைபெறும். அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடந்து உங்களுடைய எதிர்காலத்தையே புரட்டி போட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இரண்டாவதாக குழந்தைக்கு முயல்பவர்களுக்கு இரண்டாம் குழந்தை கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். திருமணம் கைகூடும். இத்தனை காலம் பல வரங்களை தேடி இருப்பீங்க. ஏதாவது ஒரு பெண் ஆண் அமையாதா அப்படின்னு பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனால் இப்போது நீங்கள் தேடாமலேயே உங்களுக்கு திருமணம் கைகூட போகிறது இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டில். அதே போல் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் புத்திரஸ்தானத்தில் வருகிறாரு. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான சாதகமான பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். இத்தனை காலமாக குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்பட போகிறது. மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை, கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு பல பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த குரோதி வருடம் அப்படின்னு சொல்லும் பொழுது மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்மாறாக தாங்க நடக்கும். ஆடம்பர செலவுகள் அதிக அளவில் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் ஆகியவை கிடைப்பதற்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும். அதே நேரத்தில் அடுத்தடுத்து முன்னேறி செல்வதற்குரிய ஆண்டு. இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் கடின உழைப்பையும் விடாமுயற்சிகளையும் நீங்கள் தளராமல் கொடுப்பது அவசியமாகிறது. சில நேரங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் வெற்றியும் தனவரவும் ஏற்படும். அதே சமயத்தில் உடல் நலத்தில் அக்கறை தேவைப்படுங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வீடு, மனை, இடமாற்றம் போன்றவை உருவாகும் அப்படின்னாலும் கூட அலைச்சலும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க, அமைதியும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் நிம்மதியின்மை என்ற நிலையை அவ்வப்போது நீங்கள் உணர்வீங்க. இருந்தாலும் திடீர் லாபம், வரவு, பொருளாதாரத்தை திருப்தியான நிலைகளை வைத்திருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் நிறைய எதிர்பாராத விரயம், மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம். பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பேராசை அப்படி இல்லைன்னா அகலக்கால் வைக்கவே வேண்டாம். அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுடும். வாழ்க்கை துணை ஆரோக்கியம் மீது அதீத கவனத்தை கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் முடிவுகளையும் எடுத்துக்கொள்வீங்க. எளிதில் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களிடம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் நீங்கள் அடிக்கடி செலவுகளும் உண்டாக்கி சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கலாம். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.
இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குலதெய்வத்திடம் சரண்டர் ஆகுங்க. குலதெய்வ கோவிலுக்கு சென்று பூஜை செய்யுங்க. குலதெய்வத்தால் மட்டுமே இந்த ஆண்டை உங்களுக்கு நல்லபடியாக அமைத்து தர முடியும்.